ஐசிஐசி பேங்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், quarterly estimate versus actual comparison, relative valuation, technical analysis and industry price comparison, financial ratio analysis, intrinsic value and implied market price, 5 years price history and median PE versus current PE comparison பார்த்துருவோம். போன வீடியோவில் HDFC பேங்க் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஐசிஐசி பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள் போகலாம். மார்க்கெட் கேப் 10,04,438, ஃபேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் ஈல்ட் 0.78 அண்ட் 52 வீக் ஹை 1500. ஸோ 52 வீக் ஹையிலிருந்து 6% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோ 1200. ஸோ 52 வீக் லோவில் இருந்து 70% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி ப்ரைஸுக்கும் ஷேர் ப்ரைஸ் பிஇக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 20% அப்பில், அதாவது இண்டஸ்ட்ரி ப்ரைஸை விட ஷேர் ப்ரைஸ் 20% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ஐசிஐசி பேங்க் இன்ஸ்டிடியூஷனுங்கிறதுனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 44%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 47% அண்டு பப்ளிக் 9% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 years CAGR 17, 3 years 25 அண்ட் 2 years 24 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவரேஜாக 5 years 17 இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 years CAGR 24%. அடுத்து பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 years CAGR 37%, 3 years 27 அண்ட் லாஸ்ட் 2 year 24. ஸோ 5 year மெயின்டைன் பண்ண 37% கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது பாட்டம் லைனில். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 5 years CAGR 3.44 அண்ட் 3 years 3.64 அண்ட் லாஸ்ட் 2 year 3.65. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 5 years கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 yearsல கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். குவார்ட்டர்லி எஸ்டிமேட் நமக்கு எஸ்டிமேட் பிரகாரம் 9,145 கோடி. லாஸ்ட் Q3ல அவங்க கொடுத்த ரிசல்ட் 13,481 கோடி. ஸோ 32% அப்பில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ஸோ போன வீடியோவில் HDFC பேங்க் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதே தான். ஸோ பிஇ மீடியன் பிஇ 20.37, இங்கே 19. ஸோ 1% கம்மியாக இருக்குது. அண்டு ப்ரைஸ் டு புக் 1.90, ப்ரைஸ் டு புக் 3.2. ஸோ ஆவரேஜோட அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக கம்மியாக இருக்கணும், அதிகமாக இருக்குது. அண்டு டெப்ட் டு ஈக்விட்டி 2.43, 0.7 தான் இருக்குது. கடன் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது மீடியன் கம்பேர் பண்ணும்போது. எபிட்டா மார்ஜின் மீடியன் 83, இவங்க 88 வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 22, இவங்க 29 வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 12, இவங்க 17 வச்சுருக்காங்க. ROE வந்து நல்லா இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அண்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 7 வந்து மீடியன், இவங்க வச்சுக்க 7.44, அதுவும் மீட் அவுட் ஆகுது. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் 1%, இவங்க 0.78% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷனில் கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ அண்டு கேஷ் அடிக்விட்டி ரேஷியோ அண்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அண்ட் ROA கம்பேரிசன் பார்த்துருவோம். ரிட்டர்ன் ஆன் அசெட் ஐசிஐசி பேங்க் கிராஸ் என்பிஏ மீடியன் வந்து 1.91, இவங்க வந்து 1.53. ஸோ மீடியனோட கம்மியாக தான் என்பிஏ இருக்குது. அதே நெட் என்பிஏ 0.54ங்கிறது மீடியன், இவங்க மெயின்டைன் பண்ணுறது 0.37. ஸோ மீடியனோட கம்மியாக தான் நெட் என்பிஏ இருக்குது. கேஷ் அடிக்வசி ரேஷியோ மீடியன் 18.68, ஸோ இவங்க 15.59 தான் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஸோ மீடியனோட கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மீடியன் 3.71, இவங்க 3.68 வச்சுருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசட் மீடியன் 1.68, இவங்க மெயின்டைன் பண்ணுறது 2.06. ஸோ நல்லாவே இருக்குது. ஐசிஐசி பேங்கோட
டெக்னிக்கல் அனலைஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹை 1500, லோ 531. ஸோ நியர்பை ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நியர்பை ₹100 டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட. இதே லாஸ்ட் 1 இயர் போய் பார்த்தோம்னா 1500லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் லோயர் லோ பண்ணிட்டு வந்து இப்போ ஈக்குவல் லோக்கு கீழே வராமல் மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹையர் ஹையை பிரேக் பண்ணாமல் அது கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1406 ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் HDFC பேங்க் 15% அண்டு பேங்க் நிஃப்டி 67%, ஐசிஐசி பேங்க் 117% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் கோடாக் பேங்க் ப்ளஸ் 10% அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் மைனஸ் 9.7% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் ப்ரைஸ் கம்பேரிசன் பொறுத்தளவுக்கு HDFC பேங்க் ப்ளஸ் 8%, ஐசிஐசி பேங்க் ப்ளஸ் 11%, பேங்க் நிஃப்டி ப்ளஸ் 21% அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் மைனஸ் 13%, கோடாக் மஹிந்திரா பேங்க் 8.5 அந்த ரேஞ்சில் ப்ளஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 88%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 29%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 7 அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.7, கரண்ட் ரேஷியோ 3.7 அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 1.82, டெப்ட் டு அசெட் 25.99 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் 2. ஸோ பேங்க் பொறுத்தளவுக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட் 1% மேலே இருந்தாலே ஓகே. இவங்க 2% வச்சுருக்காங்க. ப்ரைஸ் டு சேல்ஸ் 5x, ப்ரைஸ் டு புக் 3x அண்ட் புக் வேல்யூ 439. என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா வந்து 6.7x அண்ட் பிஇஜி ரேஷியோ 0.5. ஸோ ஓவராலாக ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ஸ்கோர் 8 வாங்கியிருக்குது. நல்ல ஸ்கோரு. அவுட் ஆஃப் 10க்கு 8ங்கிறது நல்ல ஸ்கோர். ஓகே, அடுத்து ஐவி அண்ட் ஐஎம்பி. ஐவி வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ 1296, இம்ப்ளைடு மார்க்கெட் ப்ரைஸ் 936. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி கிடைக்கிறது 1116. ஸோ அதிலிருந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்கும் போது என்னோட பையிங் ப்ரைஸ் 1016. ஸோ இப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 1404. ஸோ நம்ம பையிங் ப்ரைஸ்லேருந்து ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 38% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஹை 1489, லோ 539. ஸோ ஆவரேஜ் வந்து 1014 ஆவரேஜ் ஹிஸ்ட்ரி ப்ரைஸ். இந்த ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 39% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பிஇ க்ரோத் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பிஇ வந்து 18.31 ஆவரேஜ். ஸோ அதுலேருந்து இப்போ கரண்ட் பிஇ 19.15. ஸோ 5% அதிகமாக ஆவரேஜ் பிஇலேருந்து கரண்ட் பிஇ அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது 15.9 இண்டஸ்ட்ரி பிஇ, ஸோ கரண்ட் பிஇ 19. ஸோ 20% இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.